வீடியோவில் டிவிஎஸ் என்டார்க்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் 125cc கொஞ்சம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இந்த பைக் தான், அதுவும் பட்ஜெட்டில். 125cc அதாவது 124.8cc அண்ட் பவர் மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 9.5 PS பவர் அண்ட் இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 10.6 Nm டார்க். இதிலே பார்த்தீங்கன்னா ரேஸ் எடிசன், ரேஸ் எக்ஸ்பி அண்ட் எக்ஸ்டின்னு 3 வேரியன்ட் இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேஸ் எடிசன். இந்த ரேஸ் எடிசனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் எடிசன் தான், வித் எல்இடி ஹெட்லைட்டோட வரும். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்க் பிரேக் வித் காம்பி பிரேக்கோட கொடுக்குறாங்க. அண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட், இது கான்ஸ்லேயும் சொல்லலாம் ப்ரோஸ்லேயும் சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபைபர் பாடி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட். ஓகே, இந்த ஸ்பீடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம மொபைலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் ஆப் மூலமா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோடுன்னு இருக்குது. ஸ்போர்ட் மோடுனா இதில் இன்ஜினில் எதுவுமே டியூன் பண்ணல அவங்க, ஜஸ்ட் வந்து அது ஒரு மோடு. இதில் எத்தனை லேப்ஸ் பார்க்கலாம், ரைடிங் லேப்ஸ் பார்க்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லேப்ஸ், நம்ம அதிகமான டாப் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கும், இல்லை எவ்வளோ செகண்ட்ஸில் வந்திருக்கும் அந்த மாதிரி பார்க்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஏ பின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ரிசர்வ் விழ போகுது, வண்டி வந்து ரிசர்வில் விழ போகுது அப்படின்னா ட்ரிப் எஃப்னு வரும், அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓடி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் அண்டு ஈகோ மோட் ரெண்டு இருக்குது. ஓகேவா, நீங்கள் ஒரு 59 வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா பவர் மோடில் இருக்கும், சாரி ஈகோ மோடில் இருக்கும். அதுக்கப்புறம் பவர் மோடுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் இருக்குது, அது இந்த மாடலில் கிடையாது, எக்ஸ்பியில் தான். அண்டு இங்கே ஹை பீம் அண்டு வார்னிங், இந்த சைடில் இன்ஜின் வார்னிங் அண்டு ஃபியூல் வந்து லோவாகிடுச்சுன்னா இங்கே இண்டிகேட்டர் வரும். அண்ட் ஹை ஸ்பீட் அலர்ட்டும் இதில் இருக்குது. ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் ஆப் மூலயமா தான் நீங்கள் இந்த இதை கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நேவிகேஷன் வரும். அந்த நேவிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பராக இருக்காது. அதுக்கு நீங்களே இங்கே ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வச்சு நீங்களே பார்த்துட்டு போயிடலாம். இங்கே வந்து எப்படின்னா லெட்டர்ஸில் தான் வரும், டன் 300 மீட்டர்ஸ், டன் 100 மீட்டர்ஸ் அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. அண்டு கால் வருது அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் பேட்டரி எவ்வளோ இருக்குது, சிக்னல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டுது. இப்போ நான் எந்த லொக்கேஷனில் இருக்கேங்கிறதையும் காட்டுது இதில். அண்டு இப்போ நான் நேவிகேஷன் ஸ்டார்ட் பண்ணேன்னா இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ மீட்டர்ஸ் போகிறோம் அப்படிங்கிறதான் காட்டும். இப்போ எனக்கு கால் வந்துச்சு அப்படின்னா இங்கேயே நம்ம ஷோ ஆயிரும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே கால் வந்துருச்சு பாருங்கள், யார் பண்ணுறா அப்படின்ட்டு நமக்கு இங்கே இண்டிகேஷன் ஆகும். கால் வந்துச்சு இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா இங்கே இண்டிகேஷன் ஆகும். இதை பொறுத்தளவுக்கு இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் இது. அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். நம்ம லாங் ட்ராவல் பண்ணுறப்பையோ இல்லை நம்ம வண்டி பிரேக் டவுன் ஆகிருக்கோ அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோட லுக்கு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜினை பற்றி சொல்லலாம். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 124.8cc மோஸ்ட் பவர்ஃபுல் 125cc செக்மெண்ட்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்கூட்டர் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் கேப் வந்து வெளில கொடுத்துருக்காங்க, இது ஒரு அட்வான்டேஜ். அண்டு இதோட பெரிய ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா இதோட சவுண்டு சொல்லலாம். இதோட சவுண்ட் பீட் மட்டும் கேளுங்களேன். இதோட சவுண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி லுக்கு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆல் எல்இடி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் தவிர்த்து பாக்கி இந்த எல்இடியில் இருக்கிற இந்த டேஞ்சர் லைட்டுமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கிக்கர் கொடுத்துருக்காங்க, இது அட்வான்டேஜாக சொல்ல முடியாது. இது அந்த ஸ்டார்ட்லாம் ஆகாத, நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி நார்மலாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி ஹெட்லைட் இருக்குல்ல, சுத்தமாக வெளிச்சமே இருக்காது. நார்மலாக ஒரு லேயர், ஒரு லைட்டு, ஒரு நார்மல் ரோடுக்கும் ஒரு லேயர் போட்ட மாதிரி தான் இது இருக்கும். நெக்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பின் பிரேக் சொல்லுவேன், ஃப்ரண்ட் பிரேக் ஓகே. இதோட ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே தேஞ்சிருது. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுத்துலையுமே சொல்லணும்னா இதோட வெயிட்டை சொல்லலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 118 kg இதோட கேப் வெயிட்டு. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹைவேல போகிறப்போ நல்ல ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் வண்டி. ஆனால் லேண்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும், அதுவும் லேடிஸ்லாம் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட சஸ்பென்ஷன் செட்டப் தான். இது ரொம்ப ஹார்டான செட்டப்பு. ஹைவேல பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி. பட் ஆனால் நீங்கள் சிட்டிக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட்டான ரைடு ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது அந்தளவுக்கு ஸ்மூத்னஸ் தராதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு லாங் ரைடு போகணும், பில்லியன் இல்லாமல் போகணுன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூட்டர்னே சொல்லலாம். மைலேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 to 54 தருது, எனக்கு அவ்வளோ தருது. இதோட மைலேஜ் வீடியோ கூட நான் ரீல்ஸில் போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரைடர் உட்காந்தாங்க அப்படின்னா பின்னாடி உட்கார்றது ரொம்ப கஷ்டம். நான் இப்போ காட்டுறேன். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதோட கம்ஃபர்ட் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் பில்லியன் வந்து அந்தளவுக்கு உட்கார முடியாது. இப்போது பையன் உட்காந்தா கூட ஓகேவா, உங்களுக்கு வந்து
பில்லியன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பில்லியன் உட்கார்றதுக்கு. அண்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுட் ரெஸ்ட் வைக்கிற இடமும் பாருங்களேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம டியோ ஆக்டிவா இதில் இருக்கிற அளவுக்குலாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வைப்ரேஷன் சொல்லலாம். நீங்கள் 50 அபோவ் போயிட்டீங்க அப்படின்னா வண்டி ஸ்மூத் ஆயிரும். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லணும்னா இந்த வண்டியோட அண்டர் சீட் தான் சொல்லணும். இதில் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர்ஸ் சொல்கிறாங்க. இதில் ஒரு ஹெல்மெட் வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இதில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜாக நம்ம சொல்லலாம். அண்ட் இதில் ஒரு ஆஃபீஸ் ஹெல்மெட் வைக்கிறோம் அப்படின்னா அதுவே டவுட்டு தான். இங்கே பாருங்கள் அந்தளவுக்கு இதாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வைக்கணும். அப்புறம் இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நல்ல ஸ்போர்ட்டியராக நல்ல பவர்ஃபுல்லாக ஒரு ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 48 to 54 வரைக்கும் வருது. அதோட வீடியோ நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க அங்கே செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் வேறு ஒன்றும் குறைகள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டயர்ஸுமே நல்லா ஒய்டான டயர் தான். ஸோ க்ரிப்புக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் போட்டேன். இது ஒரு ஸ்டோரேஜ், இது ஒரு 10 லிட்டர் ஸ்டோரேஜ். இது வேறு சர்வீஸ் பற்றி சொல்லணுன்னா எல்லா சர்வீஸ் சென்டர்லேயும் இருக்கிற அதே இஷ்யூ தான் டிவிஎஸும். ஸோ இந்த வண்டி வாங்கலாமா வேணாமாங்கிறது உங்கள் சாய்ஸ் தான்.